கடந்த 4 ஆண்டுகளில் 36 தமிழ் அறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளதாகவும், நூல் உரிமை தொகை ஏதும் இன்றி கருணாநிதியின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் சாகித்ய அகாடமி மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சிறப்பு நிலை தமிழ்துறை இணைந்து நடத்தும் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிறப்பு மலரை வெளியிட்டார். இந்த கருத்தரங்கில் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சாந்தி ஸ்ரீ துலிபுடி பண்டிட், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர், கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 15 அறிஞர்களுக்கு வீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும், 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தனது வாழ்நாளில் 80 ஆண்டுகளை பொது வாழ்க்கைக்கு ஒப்படைத்தவர் கருணாநிதி என்றும், அவர் முதலமைச்சராக இருந்தபோது 108 தமிழ் அறிஞர்களின் நூல்களை நாட்டுடைமையாக்கியதாகவும் குறிப்பிட்டார். தன்னுடைய வாழ்நாளில் 80 ஆண்டுகளை பொது வாழ்க்கைக்கு ஒப்படைச்ச மாபெரும் தலைவர் அவர். அவர் நடத்தின போராட்டங்களும் பெற்ற வெற்றிகளும் இந்திய சமூகத்தை உணர நினைக்கிற எல்லாருக்குமான படிப்பினைகளாக அமைந்திருக்கிறது. இலக்கியவாதிகளுக்காக முத்தமிழறிஞர் கலைஞர் செஞ்ச ஏராளமான பணிகளில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கலைஞர் பொறுப்பேற்ற காலங்களில் 108 தமிழறிஞர்களுடைய நூல்களை நாட்டுடைமையாக்கி அவங்களுடைய மரபுரிமையாளர்களுக்கு நூலுரிமை தொகையாக 7,76,00,000 ரூபாயை வழங்கியது. அத்தகைய தலைவர் கலைஞருடைய அடியொற்றி நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் இந்த 4 ஆண்டுகளில் 36 தமிழறிஞர்களுடைய நூல்களை நாட்டுடைமையாக்கப்பட்டு நூலுரிமை தொகையாக 4,25,00,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, தன்னையே தமிழ்நாட்டுக்கு ஒப்படைத்த தலைவர் கலைஞர் அவர்கள் அனைத்து படைப்புகளும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. கோவில் விழாக்களில் முதல் மரியாதை கொடுக்கும் நடைமுறையை நிறுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பர்கூர் கிராமத்தில் உள்ள பந்தீஸ்வரர் கோவில் விழாவில் முதல் மரியாதை வழங்க கோரி தேவராஜ் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், பல கோவில் விழாக்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட காரணமே முதல் மரியாதைதான் என விமர்சித்தார். கோவில்களில் முதல் மரியாதை கேட்பதன் மூலம் கடவுளை விட தங்களை மேலானவர்களாக காட்ட முயற்சிப்பதாக சாடிய நீதிபதி, இது விழாக்கள் நடத்தும் நோக்கத்தையே வீழ்த்தி விடுவதாக நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மரபுகள் சமத்துவத்துக்கு எதிரானது எனவும், கடவுள் முன் அனைவரும் சமம் என்பதால் கோவில் விழாக்களில் முதல் மரியாதை போன்ற நடைமுறைகளை நிறுத்த வேண்டும் என கூறி மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க மறுத்து வழக்கை முடித்து வைத்தார். பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான தரவரிசை மதிப்பெண்கள் பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சென்னையில் வெளியிட்டார். 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்கள் 51,004 பேர் விண்ணப்பித்த நிலையில் 47,372 பேர் தகுதி பெற்றுள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் கடலூரைச் சேர்ந்த தரணி, சென்னையைச் சேர்ந்த மைதிலி ஆகியோர் முன்னிலையில் உள்ளனர். பொதுப்பிரிவில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சாகஸ்ராஜ், நாமக்கலைச் சேர்ந்த கார்த்திகா, அரியலூரைச் சேர்ந்த அமலன் முதல் 3 இடங்களை பிடித்தனர். தரவரிசை பட்டியலில் 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்றவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு கணிசமாக அதிகரித்துள்ளது. 47,372 மாணாக்கர்களுக்கு தரவரிசை எண் வழங்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட 15,149 கூடுதலாகும். 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்த மாணாக்கருடைய எண்ணிக்கை 145. அதில் சிறப்பம்சம் என்னவென்றால், தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியத்தின் கீழ் படித்த மாணாக்கர்கள் 140 பேர். இதனிடையே சிறப்பு பிரிவு கலந்தாய்வு ஜூலை 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை 14ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 19 வரையும், துணை கலந்தாய்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையும் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக
வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் விஜய் தலைமையில் ஜூலை 4ஆம் தேதி சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் கட்சியின் தலைவர் விஜயின் அடுத்த கட்ட நிகழ்வுகள், மக்கள் சந்திப்புகள் மற்றும் ஆலோசனைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள், தலைமை கழக சிறப்பு குழு உறுப்பினர்கள், மாநில, மாவட்ட மற்றும் சார்பு அணிகளின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் பங்கேற்கும்படி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் கிருஷ்ணா ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் கிருஷ்ணா தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனுவில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பிரசாந்த், நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கெவின் ஆகியோருடன் தனக்கு தொடர்பு இல்லை எனவும் உள்நோக்கத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக நடிகர் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். மேலும் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக தனக்கு எதிராக ஆதாரங்கள் இல்லை எனவும் தான் போதைப் பொருட்களை பயன்படுத்தவில்லை எனவும் கிருஷ்ணா மனுவில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பழைய வாட்ஸ்அப் குரூப் செய்திகளின் அடிப்படையில் காவல்துறை வழக்கை பதிவு செய்திருப்பதால் நீதிமன்றம் விதிக்கும் அனைத்து நிபந்தனையும் ஏற்க தயாராக இருப்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என கிருஷ்ணா மனுவில் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவியை கட்டையால் தாக்கி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் உள்ள ஐஐடியில் வட மாநிலத்தைச் சேர்ந்த மாணவி திறந்தவெளி தியேட்டர் வழியாக நடந்து சென்றபோது பின்தொடர்ந்த நபர் ஒருவர் கட்டையை காட்டி மிரட்டியதுடன் மாணவி முடியை பிடித்து இழுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மும்பையைச் சேர்ந்த ரோஷன்குமார் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் 6 மாதங்களாக ஐஐடி வளாகத்தில் உள்ள உணவகத்தில் பணியாற்றி வருவதாகவும் மாணவி தனியாக இருப்பதை உறுதி செய்து கொண்டு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ரோஷனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது மத்திய கல்வி நிறுவனமான புகழ்பெற்ற ஐஐடி வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 2 கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தா அருகே உள்ள சட்டக்கல்லூரியில் கடந்த 25ஆம் தேதி இரவு 7:30 மணியில் இருந்து 8:50 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் அவர் படித்த கல்லூரியில் வேலை செய்பவரும் முன்னாள் மாணவருமான மனோஜ் மிஸ்ரா என்பவரை கைது செய்தனர். இவரோடு 2 மாணவர்களையும் கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கைதான முன்னாள் மாணவர் தன்னை காதலிப்பதாக கூறியதாகவும் அதனை ஏற்காததால் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக மாணவி அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார். ஏற்கனவே ஆர்ஜி கர் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி கொல்கத்தா அரசை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 1 சவரன் 71,880 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 8,985 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த 3 நாட்களில் மட்டும் தங்கம் சவரனுக்கு 1,960 ரூபாய் குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சீனாவுடன் அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். சீனாவுடன் மிகச்சிறந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக தெரிவித்த ட்ரம்ப் எல்லோருடனும் ஒப்பந்தங்களை செய்யப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டார். ஒருவேளை இந்தியாவுடன் மிகப்பெரிய வர்த்தகம் மேற்கொள்ளப்படலாம் என்று தெரிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒவ்வொரு நாட்டுடனும் உறவு மிகவும் சிறப்பாக இருப்பதாக குறிப்பிட்டார். அமெரிக்கா சீனா ஒப்பந்தம் மூலம் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக போர் முடிவுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. தென்கொரியாவில் சுரங்கப்பாதை ரயிலில் எரியக்கூடிய திரவத்தை ஊற்றி ஒருவர் தீ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்போது ரயிலில் இருந்த பயணிகள் அனைவரும் பதறி ஓடிய நிலையில் தீ விபத்தில் 6 பேர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 67 வயதான அந்த நபர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன.